அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க பவர் பை ஹாப்பிமா. நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். நான் உங்களோடையும் நீங்கள் என்னோடையும் குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு வந்து மட்டன் வச்சு தான் நம்ம 2 டிஷ் குக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கொத்துக்கறி, அதாவது மட்டன் கொத்துக்கறி பிரியாணி. ரெண்டாவது வந்து மட்டனை வச்சு பருப்போட சேர்த்து போட்டு டால்ச்சா. இது ரெண்டும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன், ரொம்ப பாப்புலரான ஒரு காம்பினேஷன். இதை வந்து இந்த இன்க்ரீடியன்ஸோட அவங்க வந்து இந்த பர்டிகுலர் காலர் நம்மளுக்கு அனுப்பும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க இந்த டிஷ்ஷில். ஜென்ரலாக மட்டனை என்ன பண்ணுவோம், அப்படி போட்டு தான் நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம். பட் ஆனால் இவங்க வந்து நல்லா கொத்தி அதை எப்படி குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காலரை வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் காலர் வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர். அவங்க வந்து அருள் செல்வி. ஸோ அவங்கள இப்போ கூப்பிட்டுடலாமா? ஹலோ. ஹலோ, அங்கே வந்து அருள் செல்வி இருக்காங்களா? நான் அருள் செல்வி தான் பேசுகிறேன். நான் வந்து ஸ்ரீ பெரிய கருப்பன் பேசுகிறேன், k2k.com ரசிகர்லேருந்து. சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஃபோன் பண்றது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை நாங்க நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஷோல கலந்துப்போம். எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் வந்து நீங்கள் ஒரு அருமையான ஒரு பிரியாணி ஒன்று அனுப்பியிருக்கிறீங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரியாணினா ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் நீங்கள் வந்து கொத்துக்கறி வச்சு ஒரு பிரியாணி அப்படின்னு அனுப்பியிருந்தீங்க. ஆமா. ஸோ அதை கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம பண்ணி டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாரும் ஆவலாக இருக்கோம் இங்கே. ஓகே மேம், ஓகே மேம், செய்யலாம். டெஃபினட்டாக. ஸோ அதோட வந்து இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் வந்து தால்ச்சா அப்படின்னு ஒரு பருப்பு வச்சு ஒரு டிஷ் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, பருப்பு வச்சு. ஆமா. எஸ். ஸோ அதுவும் அதாவது மீட், அதாவது மட்டனோட சேர்ந்து பண்ணுற ஒரு பருப்பு இல்லையா? ஆமா. அதோட காயெல்லாம் கூட போடுறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது ரெண்டும் தான் நம்மளோட ஸ்பெஷல். நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இது வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக நம்மளோட மக்கள் வந்து சண்டே அன்னைக்கு ட்ரை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே. அதான் வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கிறோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இங்கே மேடையே. நீங்கள் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம முதல்ல பிரியாணி பண்ணிடுவோமா? அதானே பயங்கர ஆர்வமாக இருக்கும் எல்லாருமே. பண்ணிடலாமா? ஓகே. ஸோ பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அரிசி போட்டுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் ஒன்னொன்னு போட்டுக்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து இப்போ 2 பீஸ் பட்டை, இப்போ ஒரு 3 கப்பு ரைஸ் வந்து வச்சிருக்கிறேன் பிரியாணி அரிசி. அதை வந்து லேசா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கு. ஸோ அதை வந்து உள்ள போட்டுடலாம். கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. ஓகே, எல்லாம் போட்டுட்டு உப்பு வந்து பாதி அளவுக்கு போட்டா கூட போதும். உப்பு தேவையான அளவு, இப்போதைக்கு அரிசி வேகிற அளவுக்கு உப்பு போட்டிருக்கு. ஸோ இந்த சைடு அரிசி வந்து நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு கடாயில் நம்ம வதக்கிறது ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து நல்லெண்ணெய், ரைஸ்க்கும் சேர்த்து போடலாம் நல்லெண்ணெய். ஓகே, அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனே போட்டுக்குவோம். போடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம சாப்பாட்டுல போட்டிருக்கோம். இதுலயே சும்மா கொஞ்சமா போடலாம். ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு ஒன்னொன்னு ஒரு ஃப்ளேவருக்காக போடலாம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டாச்சு. ஆனியன் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டா உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை உப்பு போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஓகே, லேசாக உப்பு போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம். உங்க ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து பார்ப்பேன் நான். எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதக்கி, இல்லை இது வந்து நல்லா ப்ரௌனாகவே வதங்கணுமா? ஓரளவுக்கு ப்ரௌனாக வதங்கினா போதும். ஓகே, இப்போ நல்லா ஓரளவுக்கு பிங்காக வதங்கிருச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வாசம் நல்லா இருக்கு, தூக்கலாக வந்துடும். நம்ம 3 கப் அரிசி எடுத்துருக்கோம்ல மேம்? ஆமாம், நான் 3 கப் அரிசி வச்சிருக்கிறேன். 1.5 கப் நம்ம மட்டன் எடுத்துக்கலாம். மட்டன் போட்டுடலாம். மட்டன் போட்டு, இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே மட்டன் போட்டுடலாமா? மட்டன் போட்டுடலாம். கொத்துன மட்டன்
அதாவது நான் கொத்துக்கறி வச்சு நம்ம உருண்டை, அப்புறம் மட்டன் கோலா உருண்டை, அப்புறம் வந்து மட்டன் பொடி மாசு, மட்டன் பொரியல் அப்படிதான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கொத்துக்கறி வச்சு பிரியாணி பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால பயங்கர ஆவலாக இதோட ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு நானும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கறி போட்டோன்னே அதெல்லாம் பிரித்து விடணும், நல்லா கரண்டியாலேயே நல்லா வதக்கணும். அது பிரித்து விடணும், கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அது அப்படியே நல்லா மஸ்தி விடணும். ஓகே, ஸோ நல்லா ஒன்று போல நல்லா பிரித்து விட்டு நல்லா கிண்ட சொல்லியிருக்கிறாங்க. கைக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நல்லா பொறுமையாக கிண்டுவோம். மட்டன் நல்லா வதங்கிச்சா மேம்? மட்டன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு, பட் நல்லாவே வேகணுமா? ஃபுல்லாகவே வேகணும். தக்காளி போட்டுடலாம், நம்ம தக்காளி போட்டு அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ மட்டன் வந்து இங்கே 1/4 பங்கு வெந்திருக்கு. அப்போ வந்து தக்காளி சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 தக்காளி இருக்குது, போட்டுறவா? போட்டுடலாம். ஓகே, 2 தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ அதையும் வந்து இப்போ உள்ள சேர்த்தாச்சு, வேகட்டும். அரிசி வந்து 3/4 பதம் வெந்ததும் நம்ம தண்ணியை வச்சிடலாம். ஒரு 90% வேகலாம் சாப்பாடு. ஓகே, ஸோ நல்லா வேகட்டும். இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாமே. ஓகே, நம்ம பச்சை மிளகா அடுத்தது உள்ள போட்டுடலாம். போட்டாச்சு. புதினா கீரை போட்டுடலாம். புதினா கீரை போட்டுடலாம். புதினா அப்படின்னா ஒரு பாதி கட்டு போட்டுறேன். ஸோ புதினாவும் போட்டாச்சு. ஸோ மட்டனு, புதினா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரியாணியிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த அரிசியை கரெக்டாக பக்குவமாக எடுக்கிறது தானே? ஆமாம், அந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். சாதம் வந்து வெந்துருச்சுப்பா, நான் எடுத்துட்டுமா? எடுத்துடுங்க. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து என்னெல்லாம் தூள் போட சொன்னீங்க? ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் என்ன ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கலாம். ஓகே, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா எல்லா மசாலாவும் இப்போ சேருது. மஞ்சத்தூள், தயிர் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அப்புறமா தயிர் போட்டு கிண்டிட்டு. தயிர் வந்து எவ்வளோ வேணும்? தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. 3 ஸ்பூன் தயிருக்கு. ஓகே, மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தேவையான. ஓகே, நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சொல்லியிருக்கிறாங்க. நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் வந்து மல்லித்தூள் இல்லையா? ஓகே, மல்லித்தூள். ஸோ எல்லா மசாலாவும் இப்போ உள்ளே சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்குவோம். நம்ம வந்து இப்போ சாதத்தை வடிகட்டிக்கலாம். ஸோ அருமையாக வெந்த நம்மளோட பிரியாணி அரிசி இங்கே இருக்குது. இங்கே வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஆமா, பிடிக்காம கொஞ்சம் பார்த்து கிளறி. இல்லை, அது மட்டனில் தண்ணி விட்டுக்கிட்டு வருது. ஸோ அடி பிடிக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் உப்பு போடலாமா? போட்டுறவா? ஆஹா, போட்டு மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டுடலாம். உள்ள சேர்த்துருவோம் நம்மளோட மல்லித்தலை. எப்படி மட்டன் வெந்திருக்கா மேம்? நல்லா மட்டன் மட்டும் இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாமா? அடி பிடிக்காத அளவுக்கு லேசா தண்ணி ஊற்றிக்கலாமா வேண்டாமா? தண்ணி வேண்டாம். தண்ணி வேண்டாம். சரி, அடி பிடிக்காம லேசா வேகட்டும். மூடி மட்டும் வச்சிடுறேன். சிம்ல வச்சு மூடி வச்சு. ஓகே ஓகே, ஸோ மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாமா? அப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்க பொறுக்கே, அவ்வளோ மனமா இருக்கே. நல்ல கிரேவியா இருக்கு. சூப்பர். ஸோ நல்லா வெந்தாச்சு மட்டன். இப்போ நம்ம சாப்பாடு போட்டுடலாம். சிம்ல வச்சுட்டு. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை உள்ளே போட்டுடலாங்கிறீங்க இல்லையா? ஆமாம், சாப்பாடு போட்டு ரொம்ப அமுத்தி வைக்க வேண்டாம். ஆமாம், ஓகே. லெமன் கொஞ்சம் போட்டுலாம். ஸோ ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சோண்டு சேர்க்க சொல்கிறாங்க. சேர்த்துட்டு ஸோ எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது நெய் போட்டுலாம்.
ஓகே. நெய் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி நம்ம வந்து இப்போ தம் போட்டுருவோம். ஓகே. இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது இருக்கணும் இல்லையா? இருக்கணும். மட்டன் கொத்துக்கறி பிரியாணி. மட்டன் கொத்துக்கறி பிரியாணி பண்ணுறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு போட்டு வேக விடணும். வெந்ததும் தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்துன மட்டன் சேர்த்து கிளறணும். அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், தயிர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து வேக விடணும். வெந்ததும் சாதம், எலுமிச்சை சாறு, நெய் விட்டு மூடி அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி 10 நிமிஷம் தம் வச்சு இறக்குனா மட்டன் கொத்துக்கறி பிரியாணி ரெடி. அருமையான ஒரு மட்டன் கொத்துக்கறி பிரியாணி நம்மளுக்கு வந்து சைடில் தம்மில் ஏறிக்கிட்டு இருக்கு. அது ஏறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து இப்போ 2வது டிஷ் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா தால்ச்சா. அதாவது மட்டன் அண்ட் எல்லா விதமான தாலையும் போட்டு காய்கறியும் போட்டு ஒரு கலவையாக ஒரு டிஷ்ஷு. அது பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு காலர் இருக்காங்க, அருள் செல்வி. அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அருள் செல்வி, ஆரம்பிச்சிடலாமா நம்மளோட தால்ச்சாவை? ஸோ 3 விதமான பருப்பு சொல்லியிருந்தீங்க. அதாவது துவரம் பருப்பு வந்து 2 கை, கடலை பருப்பு வந்து 1 கை, அப்புறம் வந்து பாசி பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் சொல்லியிருந்தீங்க. கரெக்டா? கரெக்ட் மேம். போடலாம். குக்கரில் ஏற்றிடுவோம். போட்டுடலாம். மட்டன் போட்டுடலாம். இது நம்ம அதில் இருக்க இந்த எலும்பெல்லாம் இருக்குல்ல, நம்ம கறிக்கு எடுத்த எலும்பெல்லாம் இருக்குல்ல, கையில் சேர்த்து போட்டுடலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் நம்மள்ட்ட மட்டன் பீசஸ் இருக்கு. சேர்த்துட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். ஓகே. போட்டு கொஞ்சம் உப்பு போடலாம். ஏன்னா மட்டனில் ஏறுற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே. அந்த கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இது வந்து இப்போ நல்லா வேகணும் இல்லையா? நல்லா வேகணும். ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் விட்டுடுவோம். ஓகே. ஸோ இது இந்த சைடில் ஏற்றிடுறேன். நம்ம இன்னொரு சைடு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு சைடு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. மீன் வாயில் இன்னொரு கடாய் போட்டாச்சு. இந்த கடாயில் என்ன பண்ணணும்? நான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். ஓகே. ஓகே. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 2 வெங்காயம் வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஓகே. இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுடலாம். ஓகே. அதுவும் கொஞ்ச நேரம் வதங்கணும் இல்லையா? அது வதங்குறதுக்குள்ள நான் மிக்சியில் அரைக்கணும் கொஞ்சம் மசாலா. மசாலா மிக்சியில் அரைக்கணும். ஓகே. ஸோ என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்? ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய். ஓகே. ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய். அடுத்தது ஜீரகம் கொஞ்சம், சோம்பு, மிளகு கொஞ்சம், கசகசா கொஞ்சமாக, கசகசா, முந்திரி ஒரு 2, 3, 4 முந்திரி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக, நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நல்ல பேஸ்ட்டை அரைச்சாச்சு. அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். இந்த சைடு நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இப்போ உள்ளே சேர்த்துடலாம். மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கணும். ஓகே. ஓகே. நைஸ். இப்போவே எனக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. இப்போ பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய்லாம் போட்டலாங்க. இதில் வந்து இப்போ பச்சை மிளகாய் சேர்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுலாம். மல்லித்தூள் ஸோ மிளகாத்தூள், மல்லித்தூள். அடுத்தது தண்ணி சேர்த்துலாம் மேம். அது அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி சேர்த்து. ஓகே. ஸோ இது வந்து நல்ல ஒரு கிளறிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி தேக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. காய்கறி போட்டுடலாம்.
வெட்டி வச்ச காய்கறி போட்டுடலாம். ஸோ பொடியாக வெட்டின கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், வாழைக்காய். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுலாங்க. மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ப்பா? காயில போட்டுடலாம். இந்த பருப்புலாம் எடுத்து காயில போட்டுடலாம், உள்ள ஊற்றிடலாங்க. ஓகே, வாவ், ரெண்டும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொஞ்ச நேரம் உப்பு போட்டுடலாம். உப்பு பார்த்து உப்பு போட்டுடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாமா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. இதில் வந்து இப்போ புளிப்பு வேணுமா? கொஞ்சோண்டு புளி மட்டும் வேணுமா? புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஸோ புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு கொதிக்கு நல்லா வெயிட் பண்ணணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஓகே, அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட அருமையான சண்டே விருந்து வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா இது வந்து ரெடி ஆயிடும். ஓகே, ஸோ நம்மளோட அருமையான தால்ச்சா வந்து இங்கே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. தால்ச்சா பண்ணுறதுக்கு குக்கரில் துவரம்பருப்பு, மட்டன், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு விசில் விட்டு வச்சுக்கணும். அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூட தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அது கூட பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தண்ணி சேர்த்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கிளறி மூடி வேக விடணும். வெந்ததும் வேக வச்ச பருப்பு, புளிக்கரைசல், கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா தால்ச்சா ரெடி. இப்போ மீன்மேல் என்ன பண்ணுவோம், நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப நேரமாக தம்மில் இருக்கு. ஸோ தம் எடுத்து பார்த்துருவோமா? பார்த்துலாம் பாருங்க. ஸோ இப்போ லேசாக கிளறி விடணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து அடியிலேருந்து அப்படி கிளறி விட்டுடலாம். எப்படி வந்திருக்கு மேம்? பார்க்க அருமையாக இருக்கு. டேஸ்ட் பண்ண தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, பாருங்க நம்மளோட அருமையான மட்டன் கொத்துக்கறி பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்கு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். கிரேவி கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா பிரியாணி நல்லா வந்துடும். ஆமாம், கிரேவி சான்ஸே இல்லாமல் பார்க்குறதுக்கு இருக்கு. நான் முதல்ல டேஸ்ட் பண்ணும்போது புளி மட்டும்தான் பத்தாமல் இருந்துச்சு. இப்போ அதுவும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு டேஸ்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை. இப்போ அருமை. ஓகே அருள் செல்வி, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டேஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா, நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு தால்ச்சா வச்சு வாவ். சான்ஸே இல்லை இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக இது வந்து ஒரு சண்டே ஸ்பெஷல் தான். எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு என் கூட சேர்ந்து குக் பண்ணதில்? ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். உங்களை மாதிரி சப்போர்ட்டர்ஸ், வியூவர்ஸ் தான் எங்களுக்கு வந்து தேவை. தொடர்ந்து எங்கள் ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே இருங்க, ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. இவ்வளவு ஜாலியாக எந்தூசியாஸ்டிக்காக இன்னைக்கு நீங்கள் எங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணதுனால உங்களுக்கு www.ekadai.in அப்படிங்கிற ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு 2000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர் உங்களை வீட்டு தேடி வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ ஜாலியாக வீட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம எப்போவுமே பண்ணுற மட்டன் பிரியாணியில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் கொடுத்து ஒரு கொத்துக்கறி வச்சு நம்மளுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அருள் செல்வி. டெஃபினட்டாக இந்த சண்டே உங்கள் வீட்டு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் த பிரியாணி. இது k2k.com ரசிக்க ரசிக்க பவர்ட் பை ஹாப்பி மா.